கர்த்தர் நம்மை கூர்மைப்படுத்துவார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை நல்ல விதத்திலே பாதித்து கொண்டே இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள். உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்கள் நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்களுடைய சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் நீங்க வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். யோசித்து பாருங்கள். எகிப்து தேவனுடைய நகரம் அல்ல, ஆனால் யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் எகிப்து, யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபாரின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். தீர்க்கதரிசனமா சொல்றேங்க, நீங்க இருக்கிறனால, அந்த இடத்துல நீங்க இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். அது உங்க வீடா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், நீங்க சமுதாயம் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம், உங்கள் நிமித்தம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. படிச்சு முடிச்சுட்டு, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் போய் சார், அந்த பிரைவேட் கம்பெனியில் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும். அந்த அந்த பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை எவ்வளோ பெய்யுது, காற்று எந்த திசையில் அடிக்குது, இதெல்லாம் கணிக்கிற ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது யாருக்குங்க தேவைப்படும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ மழை வந்தால் யாருக்கு என்ன, எந்த திசையில் காற்று அடித்தா யாருக்கு என்ன. இதை விற்கணும் நான். அந்த காலத்திலேயே அது 55,000. யாராவது வாங்குவாங்களா? அதில் கொண்டு நம்மளை போட்டாங்க. பாஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குற நில் சேல்ஸ். ஒன்று கூட விற்கல. எத்தனையோ வருஷமா ஒன்று கூட விற்கல. ஆண்டுகிட்ட போய், ஆண்டவர் இந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது? ஜெபிச்ச போது ஆண்டவர் கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? யோசேப்பு நிமித்தம் நான் எகிப்தை ஆசீர்வதிப்பேன், ஒன் நிமித்தம் இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய சமூகத்துன்னு சொல்றாங்க. 6 மாசம் அந்த இடத்துல வேலை செய்தாங்க. ஒரு சேல் கூட ஆகல. 6 மாசத்துக்கு பிறகு திடீரென்று தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டைரக்டரை ஏதோ ஒரு காரியத்தில் சந்திக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. பேசி கொண்டிருந்த போது அவர் சொல்றாரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க கிடைக்கும் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்கிட்டே சொல்றாரு. நான் சொன்னேன், சார் அது எங்ககிட்ட இருக்குது. உடனே அவர் வந்துட்டார் எங்க கம்பெனிக்கு வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி, இதை தான் நாங்கள் இத்தனை வருஷம் தேடிட்டு இருக்கிறோம், நீங்க வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி தர முடியுமா? இது எல்லா கம்பெனிலையும் வைக்கணும். மணலியில் எம்ஆர்எல் எம்எஃப்எல். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே அந்த சிம்னி வச்சுருப்பாங்க, அதில் அந்த புகை வருது, சுற்றிலும் வீடுகள் இருக்கிறது. இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த புகைகள் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுது, எத்தனை வீடுகள் பாதிக்கப்படுது, அந்த காற்றோட வேகம் தெரியணும், திசை தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து அவருக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஒரே மாசத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. எல்லா மணலில் இருக்கிற எல்லா ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனியும் கண்டிப்பா இந்த எக்யூப்மெண்ட்டை விற்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர். ஒவ்வொருத்தரா என்னை தேடி தேடி வராங்க பாருங்க. தேடி தேடி போன காலம் போய் பைய மாட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தட்டா கெஞ்சி கெஞ்சி வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறேன்னு கேட்டது போய் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு ஒரே தொந்தரவு. ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது, ஒரு மேனேஜிங் டைரக்டர் எம்ஆர்எஃப்ல எம்எஃப்எல்ல மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிட்டோட டைரக்டர், அவர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஆர்டரை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தீங்க கவர்மெண்ட்டுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், 1 பைசா நாங்கள் கொடுக்கல சார், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சி. எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சி அந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணும்போது அந்த கம்பெனி டைரக்டர் என்ன பார்த்து சொன்னார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை விட ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குறோம்ப்பா, நீங்கள் கம்பெனி விட்டு போவாதேன்னா. நான் சொன்னேன், இல்லை, கர்த்தர் என்னை அனுப்புகிறார், நான் போக வேணும். எதற்கு சொல்றேன் என்றால், கர்த்தருடைய பிள்ளை ஒரு இடத்துல இருப்பார் என்றால் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை முக்கியஸ்தராக மாற்றுவார். கர்த்தர் உங்களை அந்த இடத்துல கனப்படுத்துவார். உங்கள் நிமித்தம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். Greatness is not self promotion. Greatness is kingdom impact. ஒரு மேன்மை என்பது நாம் உயர்கிறோம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று அல்ல, நம் மூலியமாக
ராஜ்யம் நமக்குள்ளா இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் மூலமாக எத்தனை பேர் நம்ம சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதை தான் மேன்மை அதை பொறுத்து தான் இருக்கு. கொஞ்சம் எஸ்தரை யோசிச்சு பாருங்க. நான் முடிக்க போறேன். ஒரு அனாதை